தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே இயேசுவே, நன்றி அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கென்று பயன்பட செய்தீரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்த தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நன்மைகளுக்காக நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. உம்முடைய பாதம் பணிகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை முன்குறித்து அழைத்த தெய்வமே, ஸ்தோத்திரம். எங்களை மறவாதவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் கண்வளையான தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை காக்கின்றவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். சகல அதிகாரம் படைத்த தேவன், எங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்து எங்களை செயல்பட செய்கிறவரே, உம்மை போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் நடத்தின தேவன் ஆண்டவரே, தொடர்ந்து நீர் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீர் மகா பெரியவராய் இருக்கிறீர் அப்பா. நீரே துதிக்கப்படத்தக்கவர் அப்பா. பூமி மீதெங்கும் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எங்களை நித்தமும் நீர் நடத்துகிறதற்காக நன்றி ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். மகா வறட்சியான காலங்களிலும் எங்கள் ஆத்துமாக்களை திருப்திப்படுத்துகிறவரே, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்ற போலவும் எங்களை இருக்க செய்கிறவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க செய்தீரே, அதில் தியானமாய் இருக்க செய்தீரே. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறோமே. பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. ஹல்லேலூயா, நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க செய்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். உம்மையே போற்றுகிறோம் அப்பா, உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயர்ந்த உன்னதமானவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. உமக்காய் காத்திருந்து அடைகிறேன், உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானேன். உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறேன், உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானேன். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன்.
உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, எனக்கு எதிரானோர் என் சார்பில் வரவழைத்தீர். சமாதானம் செய்ய வைத்தீர் சர்வ வல்லவரே. எனக்கு எதிரானோர் என் சார்பில் வரவழைத்தீர். சமாதானம் செய்ய வைத்தீர் சர்வ வல்லவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. எப்சிபா என்றழைத்து என் மேலே பிரியமானீர். பியூலா என்றழைத்து மணமகளாக்கி விட்டீர். எப்சிபா என்றழைத்து என் மேலே பிரியமானீர். பியூலா என்றழைத்து மணமகளாக்கி விட்டீர். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உயிரோடு கலந்தவரே, உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானேன். உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானேன். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. அல்லேலூயா. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டும் நீங்க நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை இடராதபடி தாங்குகிற தெய்வமே, உம்முடைய பரிசுத்த பாதையிலே, நீதியின் பாதையிலே எங்களை நடத்துகிறீரே. எங்களுக்குள் இருந்த எல்லா அநீதிகளையும் நீக்கி போட்டீரே ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறீரே. நன்றி ராஜா. உம்முடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அனுதினமும் எங்களை ஜெயமெடுக்க வைத்தீரே. கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுக்கு ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நன்றி 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 அப்பா. உயர்ந்தவரே, சிறந்தவரே, மகிமையானவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இருளில் இருந்த எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை
காண செய்தீரே, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்தீரே, உம்முடைய ஜனங்களாய் என்னை மாற்றினீரே ராஜா. ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சொந்த ஜனமாய் என்னை தெரிந்தெடுத்தீரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, என்னை தெரிந்து கொண்டீர் நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, என்னை தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, என் கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, என் கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனே நன்றி ஐயா, என்னை அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே,
இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹல்லேலூயா. மகிமையின் தேவன் ஆண்டவரே, மாறாத தெய்வம், நீர் பெரியவர் அப்பா, நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே, சிறந்தவர் அப்பா, சிறந்ததை எங்களுக்கு தந்தவர் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். வெற்றி வேந்தனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. சகலத்தின் மேலும் ஜெயமெடுத்தவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ராஜாவுடைய ஜெய கம்பீரத்தை எங்களுக்குள் வைத்திருக்கிறீரே. முற்றும் முடிய எங்களை ஆண்டவரே ரட்சிக்க நீர் வல்லமையுள்ள தேவனப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய அறிவாகிய ஒளியை எங்களுக்குள் தோன்ற பண்ணினீரே. நன்றி ராஜா. உம்முடைய முகத்தின் பிரகாசத்தை எங்கள் மேல வீச செய்தீரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. மனுஷனால் கூடாதவைகள் என் தேவனாகிய கர்த்தராலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி ஆண்டவரே எல்லா பயங்களையும் விலக்கி போட்டு விசுவாசத்தின் மூலம் சகலத்தையும் மேற்கொள்ள செய்தீரே. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். எல்லாமாகும் உம்மாலாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை,
உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. என் தேவனாகிய கர்த்தராலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்மால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை அப்பா. நீர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அப்பா. உம்மால் சாத்தியமில்லாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உம்முடைய வலது கரத்தினாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை அப்பா. ஸ்தோத்திர ராஜா. பூமி முழுவதையும் ஆளுகை செய்கிற தேவனே, வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் படைத்தவரே, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள மெய்யான தெய்வத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தோம், நிம்மதி நிம்மதியே.
நேசரேவும் திரு பாதமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே, ஆராதனை. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. நேசரேவும் திரு பாதமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் திரு பாதமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே.
அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. ஆமா ஆண்டவரே, நீரே ஆராதனைக்குரியவர் அப்பா, கணத்துக்குரியவர், மகிமைக்கு பாத்திரர் அப்பா. எல்லா துதிகன மகிமைக்கு நீர் ஒருவரே பாத்திரர் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கே சகல கன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்துகிறதற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய், அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது, கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம், அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம், வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார், அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்துமா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார், ஆவியாத்துமா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது
நேரிடாது மகளே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பொன்னாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினால் ஆகும். ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவியினால் ஆகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. அல்லேலூயா. நன்றி அப்பா. எங்களுடைய எந்த பலத்தினால் அல்ல, மாம்ச பலத்தினால் நாங்கள் ஒன்றையும் செய்துவிட முடியாதப்பா. தேவ ஆவியினாலே எல்லாம் கூடும் அப்பா. ஆவியானவரே எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்றீரப்பா. இதுவே ஏற்ற காலம் ஆண்டவரே. யோர்தான் அறுப்பு காலத்திலே கரைபுரண்டு ஓடும் என்று நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. இதுவே அறுப்பு காலம். உம்முடைய அபிஷேக மழை அது அளவில்லாமல் கரைபுரண்டு ஓடும்படி எங்களுக்குள்ளிருந்து அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரட்டும் அப்பா. இன்னும் ஆண்டவரே, கர்த்தரை அறியாதிருக்கிற ஜனங்களுக்கு தேவ அன்பினாலே அவர்களை நிறைத்திடவும், கர்த்தர் அண்டையிலே அவர்களை கொண்டு வரவும் எங்களை தொடர்ந்து நீங்க நடத்துங்கப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இன்றைக்கே தோன்றும் என்றீரப்பா. அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், இன்றைக்கு நீர் அற்புதங்களை அதிசயங்களை காண செய்வதற்காக நன்றி அப்பா. ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கொடுக்கிறதற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் எங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒன்று தீமோத்தேயு நாம் அதிகமாக தியானிக்கிற ஒரு வேத பகுதி தான். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை மாத்திரம் இப்பொழுதும் நாம் பார்க்க போகிறோம்.
நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லாருக்காக நம்ம செய்யணும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்ம எப்பவுமே இந்த 4 வசனங்களை சேர்த்து தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா அந்த 4 வசனத்தில் பார்க்கும்பொழுது தான் அதனுடைய முழுமையான ஒரு விளக்கம் அதில் இருக்கிறது. இது கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையுமாய் இருக்கிறது, பிரியுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சித்தமாக இருக்கிறார். இதில் நம்ம இந்த 4 வசனத்தை சேர்த்து தான் எப்பவுமே நிறைய பார்ப்போம். நான் இன்னைக்கு இந்த 2வது வசனத்தை மாத்திரம் சற்று கவனிக்க வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். இந்த வசனம் நான் ஏற்கனவே ஒருத்தர் கூட நான் பேசியிருக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதாவது எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். மேல் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லாருக்கும் ஜெபிக்கணும். ஆளுகிறவர்களிலிருந்து தெருவில் பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கியிருக்கிற ஜனங்க வரைக்கும் எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே ஆத்மா தான். ஆத்மாவில் வித்தியாசம் கிடையாது. எல்லா ஆத்மாவும் தேவனுடைய பார்வையில் ஒன்று தான். அதனாலே இது விலையேற பெற்ற ஆத்மா, இது சாதாரண ஆத்மா அப்படிலாம் கிடையாது. சிலர் சொல்லுவாங்களே ரொம்ப விலையேற பெற்ற ஆத்மானுவாங்க. அது என்ன விலையேற பெற்ற ஆத்மா? அப்போ மற்றதெல்லாம் சீப்பான ஆத்மாவா? அந்த வார்த்தையை சிலர் பயன்படுத்துவாங்களே, அது ரொம்ப தப்பான வார்த்தை. அது இது விலையேற பெற்ற ஆத்மா அப்படின்னு. ஏன்னா ஆத்மாவில் விட ரேட் மாறுதா இல்லையா? ரேட்டெல்லாம் மாறல. எல்லா ஆத்மாவும் ஒன்று தான். சரி, அது விலையேற பெற்ற ஆத்மாவில் சொல்லக்கூடாது இல்லையா? எல்லா ஆத்மாவும் ஒன்று தான் இல்லையா? தெருவில் பிச்சை எடுக்கிற ஒரு நபராக இருந்தாலும் அந்த ஆத்மாவும் ஒன்று தான். உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் அந்த ஆத்மாவும் ஆண்டவருடைய பார்வையில் ஒன்று தான். அது வித்தியாசம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு சாராருக்கும் ஜெபிக்கிறதுல ஒவ்வொரு காரியம் இருக்குது. எல்லாருக்கும் ஜெபித்து எல்லாரையும் ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதுக்காக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஜெபிக்கணும். இவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரேயர், இவங்களுக்கு ஆர்டினரி ப்ரேயர்லாம் பண்ணவே கூடாது இல்லையா? இன்றைக்கி சிலர்லாம் அது நிறைய இடத்துல அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய தப்பு. அதில் அது ஆண்டவருடைய பார்வை ரொம்ப தப்பான விஷயம். பெரிய வசதியானவர்கள் ஆளுகிறவர்கள் பெரிய பணக்காரன்னு அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணிவிட்டு சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு அது சாதாரண ப்ரேயர் பண்ணுறதுன்றது ரொம்ப தப்பான காரியம். அதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் ரொம்பவே தப்பான விஷயம். அப்படின்னா அந்த பாகுபாடு நம்ம ஜெபத்துலேயும் சரி நேரடியாகவும் சரி எதுலையுமே காட்டக்கூடாது. அந்த பாகுபாடு என்பது காட்டவே கூடாது. அது ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பானது. அது ஜெபத்தில் கூட நிறைய பேரோடு செய்வாங்க. ஐயோ ஆண்டவரே இவர்களை ரட்சின்னு பெரிய ஆளை போய் பயங்கரமாக ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் தெருவில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே உங்களை ரட்சின்னு சாதாரணமாக இருப்பாங்க. இல்லை, ரொம்ப தப்பது. எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும். எல்லா ஆத்மாவும் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றது. சொல்லப்போனால் எல்லா ஆத்மாவும் கர்த்தருடைய பார்வையில் ஒரே நிலை தான். ஒன்று ஸ்பெஷல், ஒன்று ஆர்டினரிலாம் கிடையவே கிடையாது. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியம் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் இந்த எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். இந்த ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்காக ஜெபிங்கன்னு சொல்றது ஏதோ அவங்க ஸ்பெஷல்ன்றதுக்காக கர்த்தர் அப்படி அதுக்கு ஒரு வசனத்தை பவுல் எழுதலை. இதுக்கு ஒரு பலன் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்கு. இந்த பலன் என்ன அப்படின்னா, தேசத்தில் ஒரு அமைதி, நல்லொழுக்கம், சமாதானம், இந்த காரியங்கள் நடைபெறுவதற்கு ஆளுகிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். சரியா? அதுக்காக தான் ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கணும். ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கின்றதுலாம் அவங்க ஒரு பெரிய விஐபி கேட்டகரியெல்லாம் கிடையாது. இப்படிலாம் அவங்களாம் விஐபி கேட்டகரி. அதனால தான் அப்படி விஐபி கேட்டகரியெல்லாம் எல்லாம் கிடையாது, எல்லோரும் ஒன்று தான். ஆனால் ஏன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கிறது. அதை தான் சொல்கிறார். ஏன்னா ஆளுகிறவர்கள் அப்படின்னு பார்த்துட்டா கூட இந்த ஆளுகிறவர்களை கூட ஏற்படுத்துகிறது நம்முடைய ஆண்டவர் தான். ஆளுகிறவர்களை ஏற்படுத்துகிறது ஆண்டவர் தான். வேதத்தில் அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது. உங்களுக்கு சும்மா ஒரு வசனம் காட்ட பாருங்க. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே
4வது அதிகாரம், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 4:17. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினாலே இந்த காரியம் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். உன்னதமான கர்த்தர்ல உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். மனுஷனுடைய ராஜ்யம், இந்தியாவின் ராஜ்யம், ஒவ்வொரு தேசத்தின் ராஜ்யம், அதிலே உன்னதமான கர்த்தர் ஆளுகை செய்கிறார். உலகத்திற்கிற எல்லா தேசத்தின் மேலும் ஆண்டவர் தான் ஆளுகை செய்கின்றார். ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் அப்படிங்கிறத எல்லாரும் அறியணுங்கிறார். அப்போது இதனால தான் நான் சொல்லுவேன், பெரும்பாலும் நான் எலெக்ஷனுக்காக கூட பாரப்பட்டு ஜபிக்க நான் யூஸ்வலாக விரும்புறது கிடையாது. நான் யூஸ்வலாக சொல்ல மாட்டேன். சில எலெக்ஷனுக்காக ஜபிக்கிறோம், தேர்தலுக்காக ஜபிக்கிறோம், எனக்கு அதில் அவ்வளோ ஈடுபாடு இல்லை. ஏன்னா ஆண்டவர் தமக்கு சித்தமானவனுக்குன்னு அதை கொடுக்குறாரு, அவர் கொடுக்குறாரு. இதில் நம்ம எங்கிறது போட்டு அதில் போட்டு ஒரு பக்கம் இழுக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி ப்ரேயர்ஸ் நடக்கிற இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். சொல்லப்போனால் இந்த மாதிரி இந்த கமிட்டிஸ், அந்த ப்ரேயர் ஆர்கனைஸ் பண்ணுற அந்த கமிட்டி கூட்டத்துலேயும் நான் இருந்திருக்கிறேன். நான் பார்த்துருக்கேன். ஜீசஸ் கால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 72 hours ப்ரேயர் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த வருஷமாக இருக்கும். அப்போ அந்த ஆர்கனைஸ் போன எலெக்ஷன் நினைக்கிறேன், அதாவது சென்ட்ரல் எலெக்ஷன் வந்தபோது அந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நானும் இருந்தேன். அப்போது எந்தெந்த சர்ச்சை இன்வைட் பண்ணணும், எங்கெங்கே போய் கூப்பிடணும், என்ன அந்த டேட்டெல்லாம் அப்போ பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அந்த இடத்துல இருந்தேன். அப்போது அவங்க பண்ணுறது எல்லாம் நான் கூட பார்த்துருக்குறேன். அப்போ அது பார்த்துட்டுருக்கிறேன். கடைசியில் அது ஒரு சில பாயிண்டில் அந்த ப்ரேயரில் கலந்து இருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா வெளியிலே ஒரு குறிப்பிட்ட பெயரை சொல்லி ஜபிக்கிறது தான் இல்லையே தவிர, எல்லாருடைய மனதிலும் ஒரு எண்ணம் இருக்கும், இவங்க வரணும், இவங்க வரக்கூடாதுன்னு ஒரு உள் மனசில் இருக்கும். ஆனால் வெளியில் அதை வார்த்தையில் சொல்ல மாட்டாங்களே தவிர உள் மனசில் ஜபிக்கிறது தெரியும், இவங்க வரணும், இவங்க வரக்கூடாது. இதை நான் என்ன சொல்கிறேன்னா, அது தவறுங்கிறேன். நான் தவறு. போன தடவை அப்படி பண்ணும்போது நான் அந்த ஃபைனல் லாஸ்ட் ஹவரில் நான் இருந்தேனாலும் இருந்தேன். அப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்க தான் வருவாங்கன்னு சொல்லியே கிட்டத்தட்ட டிக்ளேர் பண்ணி ஜெபிச்சாச்சு. நீங்கள் இருந்தீங்களா? மயக்கிட இருந்தீங்களா? இருந்திருப்பீங்க, சிரிக்கிறீங்க. அப்படி ஜெபிச்சாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படி தான் ஜெபிச்சாங்க. ஈவன் மோகன் சிலாசரஸ் சொல்லிட்டார், ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டார். எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணியாச்சு. கடைசியில் பார்த்தா வேறு மாதிரி போச்சு. சரியா? அப்போது இதில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இது இப்போ நமக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்மெல்லாம் இதுக்கு நமக்கு தெரியும் என்னென்னு. இப்போ ஒரு புது விசுவாசி என்ன நினைப்பாங்க இல்லை, ஒரு இளம் விசுவாசி என்ன நினைப்பாங்க, கேட்கும் போது என்ன நினைப்பாங்க, அப்போ கர்த்தர் இப்படி சொன்னார் சொல்லிட்டு இவரே இப்படி அனௌன்ஸ் பண்ணார், கடைசியில் இப்படி ஆகிப்போச்சே, அப்போ இவர் ஒரு கள்ளத்தீர்க்கதரிசின்னு அவர் தானே தப்பாக நினைப்பாங்க இல்லை. அப்போ அவர் தப்பாக தானே நினைப்பாங்க. அப்போது இதில் எதுக்கு சொல்ல வரேன்னா, இல்லை நான் யாரையும் குறைய சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, இதில் நம்ம இதில் தெரிந்தெடுக்கிறதற்கோ முடிவு செய்கிறதற்கோ நம்ம விரும்பி கேட்கிறதற்கோ இடமே கிடையாதுங்கிற. அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா உன்னதமான தேவன் மனுஷருடைய ராஜ்யத்தில் அவர் ஆளுகை செய்கிறார். உலகத்திற்கு அத்தனை தேசத்தின் மேலும் அவர் ஆளுகை செய்கிறார். அதில் அத்தனை தேசத்தின் மேலும் தமக்கு சித்தமானவனை தான் கர்த்தர் உட்கார வைக்கிறார். இதில் எந்த மனுஷனுடைய காரியமும் ஒன்றும் நடக்கவே நடக்காது. இப்போ நம்ம இவங்க திருட்டுத்தனம் பண்ணி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நேச்சுரலாக ஒரு இது இருக்கும் இல்லை, திருட்டுத்தனம் பண்ணி வந்துடுவாங்க, அதனால் மந்திரம் பண்ணி வந்துடுவாங்க, திருட்டுத்தனம் பண்ணி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு லாஜிக் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. சரி, இந்த மிஷினில் வச்சோ திருட்டுத்தனம் பண்ணியோ இப்படி பண்ணி வராங்கன்னா கூட நான் என்ன சொல்ல வரேன்னா, இதையும் தேவன் அனுமதிக்காமல் நடக்காதுன்னு சொல்கிறேன். நான் அவங்க திருட்டுத்தனம் பண்ணி வர்றது கூட தேவன் அனுமதிக்காமல் வராதுன்னு தான் நான் சொல்கிறேன்.
ஏன்னா ஆளை ஃபிக்ஸ் பண்ணுறது ஆண்டவர், புரியுதுங்களா? ஆளை ஃபிக்ஸ் பண்ணுறது ஆண்டவர். அப்போ ஆளை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு வந்தோன்னே இது முழுக்க முழுக்க ஆண்டவருடைய காரியம். இதில் வந்து நம்முடைய காரியம், மனுஷன் காரியம் ஒன்றுமே கிடையாது. இப்போ அவனுக்கு வந்து ஆள் ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஆனால் உண்மையிலேயே அந்த குறிப்பிட்ட நபருக்கு ஜனங்கள் ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு அவனுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க, சரியா? அப்போ திருட்டுத்தனத்தை கருத்தை துணை போகிறாருன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இதை நான் சொல்கிறேன், விளக்கத்தை புரிஞ்சுங்க. அப்போது அந்த குறிப்பிட்ட நபரை வந்து கர்த்தர் வந்து செலக்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த குறிப்பிட்ட நபர் வந்து வருவதற்கு லான்ச் அவனுக்கு வந்து அவனுக்கு சூழ்நிலை பார்த்தா அதுக்கேற்ற தகுதி இல்லை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஓட் பேங்க் இல்லை, அந்த அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. ஒழுங்காக உண்மையாக நடத்தினால் அந்த நபர் கண்டிப்பாக வரவே முடியாது. ஆனால் அந்த ஆள் தான் ஆண்டவரால் செலக்ட் பண்ணப்பட்ட நபர். முறைப்படி எல்லாத்தையும் நடத்தினால் அந்த நபர் வர முடியாது என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அந்த நபர் தான் செலக்ட் பண்ணப்பட்ட நபர், கர்த்தரால் செலக்ட் பண்ணப்பட்ட நபர். அப்போ எப்படி கொண்டு வர்றது? எப்படி கொண்டு வருது? திருட்டுத்தனத்தில் தான் வரணும். புரியுது உங்களுக்கு? அப்போது ஆண்டவர் வந்து அந்த நபரை கொண்டு வரணுன்றது ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து அவர் வகையில் தான் இருக்குது, அதில் மாற்றமே கிடையாது. அந்த நபருக்கு வந்து முறைப்படி வருகிறதற்கான தகுதி இல்லை. அப்போ அந்த நபர் வந்து இப்படி ரூட்டில் தான் பக்க வழியாக தான் என்ன செய்யணும், வந்தாகணும். ஆக மொத்தத்தில் ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ண ஆள் தான் அந்த சீட்டில் உட்காரணும். இதுதான் நடக்குது. அப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து குழம்பக்கூடாது, என்ன இப்படி நடக்குதுன்னு. இதில் ஏன் ஆண்டவர் வந்து அப்போ இந்த மாதிரி காரியத்தை தேவன் அனுமதிக்கிறார், ஏன் செய்கிறார் அப்படின்னா, நம்ம நினைக்கிறதுக்கு நம்முடைய நினைவுகளும் ஆண்டவருடைய நினைவுகளும் வேற. நம்முடைய நினைவுகளும் ஆண்டவருடைய நினைவுகளும் பூமிக்குமான இவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது, அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கிறது. நம்ம சின்ன மூளையில் வந்து ஒரு சின்ன ஒரு வட்டத்தை போட்டுட்டு சின்ன காரியத்தை நம்ம யோசிக்கிறோம். நம்ம யோசனையில் அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் வந்து வேர்ல்டு வைடாக திங்க் பண்ணுவார். இந்த நபர் வந்தால் இந்த நபர் மூலமாக முழு உலகத்திலும் மிக தாக்கம் வருன்றதை கர்த்தர் பார்ப்பார். இந்த நபர் வந்தால் எந்த அளவுக்கு தன்னுடைய தேவ திட்டம் பார்த்தீங்கன்னா அதுதான் தேவ திட்டம். அதில் வந்து நல்லது தான் தேவ திட்டம் என்று சொல்லி நம்மளும் நினைக்கிறோம், அதுவும் கரெக்டு கிடையாது. சாதகமாக இருப்பது மட்டும்தான் தேவ திட்டம் நினைச்சீங்கன்னா அதுவும் தப்பு. தேவ திட்டத்திலே சாதகமானது கூட இருக்கும், பாதகமானது கூட இருக்கும். அப்போ அந்த நம்ம என்ன செய்கிறோம், சாதகமானதை மட்டுமே நம்ம விரும்புகிறோம், அதை மட்டுமே நம்ம கேட்குறோம், அது மட்டுமே கர்த்தர் செய்கிறான்னு நினைக்கிறோம். அப்போ சாதகம் இல்லாத ஒன்று நடக்குதுன்னா அது வந்து வேற யாரும் செஞ்சிடான்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியாது. சாதகம் இல்லாதது போல சில விஷயங்கள் இருந்தாலும் அவைகளும் தேவ திட்டத்துக்குள் வரும். ஏன்னா நம்ம அறிவு வேற, ஆண்டவருடைய அறிவு வேற. அப்போ எல்லாமே தேவ திட்டம். இப்போ பாருங்கள், நீங்கள் நமக்கு வந்து நம்ம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம், ஊழியத்திற்கு ஆதரவாக இருக்கணும், தேவ பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கணும், தேவ ஜனங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் சொல்லி நம்ம மைண்டில் பொதுவாக நம்ம நினைக்கிறோம். நான் கேட்குறேன், ஹோல் பைபிளில் ஆதி ஆகமத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்துங்க, எந்த ஒரு நல்ல ஊழியர்களுக்கும் அரசாங்கமோ ஆளுகிறவர்களோ ஆதரவாக இருந்திருக்கிறாங்களான்னு தேடி பாருங்க. இருக்கவே இருக்காது. ஒரு சரியான நபருக்கு எல்லா ஆதரவும் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. ஆபேல் முதல் மனுஷ மரணம், ஆபேலிருந்து ஆரம்பிச்சு பாருங்க. அவன் ஒரு நீதிமான். ஆபேல் வந்து ஒரு நீதிமான், அவன் மரித்தும் பேசுகிறான் பைபிள் சொல்லுது. அந்த ஆபேலுக்கு சாதகமாக இருந்துச்சா? இல்லை. குடும்பத்திலே சாதகம் இல்லை. சொந்த அண்ணனே அவனை கொலை தான் செய்கிறான். அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. தேவ நீதியிலே நடக்கிறவர்களை உலகம் பகைக்கும், அல்லது பிசாசின் ஆதிக்கத்துக்குள் இருக்கிறவர்கள் பகைப்பார்கள் என்பது ஆபேல் இருந்து ஆரம்பிக்குது. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் எல்லாருமே பல விதங்களிலே பாதிக்கப்படுவார்கள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு இடத்துலையுமே கர்த்தரை பின்பற்றி நடக்கிறதான ஒரு நல்ல ஊழியர்கள், நல்ல தேவ மனுஷர்கள் எல்லாருமே அரசாங்கத்தாலும் மற்ற காரியங்களாலும் பாதிக்கப்படுவார்கள். அன்லஸ் அந்த ஆளுகிறவர்கள் தேவ பக்தியாக இருந்தால் மட்டும்தான் தப்பிக்கும். புரியுதுங்களா? ஆளுகிறவர்கள் தேவ பக்தி உள்ளவங்களாக இருந்தால் மட்டுமே தப்பிக்கும். மற்றபடி சாதாரண பொதுவாக இருக்கிறவங்க எல்லாருமே தேவ மனுஷர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, ஆசாரியர்களுக்கு, உலகத்தரமாக இருக்கிற அரசாங்கம் என்றைக்குமே எதிராக தான் நிற்கும்.
நீ ஹோல் பைபிளை படித்து பாருங்க, ராஜாக்களை படித்து பாருங்கள், எல்லா ராஜாக்களை படித்து பாருங்கள். எல்லாருமே பயங்கரமாக பகைப்பாங்க, எல்லாருமே பகைப்பாங்க. இந்த ஆகாப்பெல்லாம் எலியா என்ன தப்பு பண்ணான்? ஆகாப்பெல்லாம் ஏன் அவ்வளோ பகைக்கிறான்? யோசிச்சு பாருங்க, ஸ்பிரிட் அது இல்லையா? அந்த கெட்ட ராஜாக்கள், கெட்ட ஆளுகிறவர்கள், தவறான ஆளுகிறவர்கள் தேவ மனுஷர்களை பகைப்பார்கள் என்பது ஹோல் பைபிள் கான்செப்ட் அதுதான். அன்லெஸ் இப்போ யோசபாத் மாதிரி, யோசியா மாதிரி நல்ல ராஜாக்கள் இருந்தாங்கன்னா அந்த காலத்தில் அவங்க தீர்க்கதரிசிகள் ஆதரிக்கப்பட்டிருப்பாங்க. மற்றபடி தேவபக்தி இல்லாதவர்கள் ஆளுகை செய்யும் பொழுது கண்டிப்பாய் தேவ பிள்ளைகள் பகைக்கப்படுவார்கள் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது எல்லாருக்கும் பொருந்தும், இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருந்தும், அப்போஸ்தலர்களுக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும். இதில் மாற்றமே கிடையாது இல்லையா? இயேசு கிறிஸ்துவங்க தான். இயேசு கிறிஸ்துவை யார் நேசிச்சாங்க? எல்லாரும் பகைச்சாங்க. ஆளுகிறவர்கள் எல்லாருமே பகைச்சாங்க. ஆசாரியர்கள் பகைச்சாங்க, ஆளுகிறவர்கள் பகைச்சாங்க. பிலாத்திலிருந்து, ஏரோதிலிருந்து, அண்ணாவிலிருந்து, காய்பாவிலிருந்து எல்லாருமே என்ன செஞ்சாங்க? பகைச்சாங்க. அப்போஸ்தலர் எல்லாரும் பகைச்சாங்க, எல்லாருமே பகைச்சாங்க. இன்னைக்கு அதான் இருக்கு. அப்போ இந்த காரியம் இப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் இவங்கெல்லாம் ஆளுகிறவர்கள் எல்லாரும் தானாய் வந்து விட்டவர்களா? கிடையாது. தானாய் வந்து விட்டவங்க கிடையாது, எல்லாமே கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள் தான். அப்போ ஆண்டவர் எதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அப்போ இந்த பிரச்சனை அது நடுவிலும் கர்த்தர் எந்த இடத்துலையுமே கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை, தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்பட்டு தோற்று போக விட்டதே கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு பகை இருந்தனால அவருடைய ஊழியம் என்ன தோல்வியாக போச்சு. அப்போஸ்தலர்கள் அவளை எதிர்ப்பு இருந்தனால அவங்களுடைய ஊழியம் தடையாவாக போச்சு. அவங்க காலத்தில் முழு உலகத்துக்கு சுவிசேஷம் போச்சு. அப்போது இது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவ ராஜ்யத்தின் விரிவடைதலை யாரும் தடுக்க முடியாது. அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும், அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும். சில சொல்லுவாங்க, சுவிசேஷத்தின் வாசல் அடைபடுறதுக்கு முன்னால் நம்ம வேகமாக ஊழியம் செய்யணும். நான் சொல்கிறேன், சுவிசேஷத்தின் வாசல் எங்கேயுமே அடைபடவே படாது. அது நம்மளாக சொல்லிக்கிறது, ஒருபோது அடைபடாது. ஒருவரும் பூட்டக்கூடாமல் திறக்கிறதும் கர்த்தர் தான், ஒருவரும் திறக்கக்கூடாமல் பூட்டுகிறதும் கர்த்தர் தான். அடைச்சாலும் கர்த்தர் தான், திறந்தாலும் கர்த்தர் தான். உண்மையிலே வாசல் அடைக்கப்படும் திறக்கப்படுது எது தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் ஊழியம் செய்த பொழுது புறஜாதிகளுக்கு அடைக்கப்பட்டிருந்துச்சு. அதனால தான் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே இல்லாமல் மற்றபடி அல்ல, புறஜாதிகளுக்கு அடைக்கப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பிறகு சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொல்லிட்டார். புறஜாதிகளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, யூதர்களுக்கு அடைக்கப்பட்டுடுச்சு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் மேசியாவை அருட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். என்னதான் உலகமே இயேசுவை கொண்டாடினாலும் யூதர்களுக்கு இன்னும் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் பார்க்க முடியல. அப்போ என்ன அர்த்தம்? இதுதான் ஆண்டவர் அடைக்கிறது. மனுஷன் வாசலை திறக்கவும் முடியாது, மனுஷன் வாசல் அடைக்கவும் முடியாது. அடைக்கிறதும் திறக்கிறதும் கர்த்தனுடையது. அதனால் நீங்கள் அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆளுகிறவர்களை, உலகத்துக்கு அத்தனை ஆளுகிறவர்களையும் நியமிக்கிறது கர்த்தர் தான். வாசலை திறக்கிறதும் கர்த்தர் தான், அடைக்கிறதும் கர்த்தர் தான். எல்லாமே அவர் தான். அவர் ஒருத்தர் தான் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ஒருவர் தான் சர்வ அதிகாரம் படைத்தவர். வேற யாருமே கிடையாது. வேற யாருமே சர்வ அதிகாரி கிடையாது, சர்வ வல்லமை படைத்தவர்களும் யாருமே கிடையாது. உலகத்தில் எந்த தேசத்தை ஆளுகிறவர்களும் யாருமே சர்வ வல்லமை படைத்தவர்களும் கிடையாது, சர்வ அதிகாரம் படைத்தவர்களும் கிடையாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில், ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஏதோ அதிகாரத்தில் சீட்டில் உட்கார்ந்து ஏதோ செய்கிறாங்களே தவிர சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமும் படைத்த ஒரே ஒருத்தர் நம்முடைய கர்த்தர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அப்போ ஆண்டவர் தான் வாசலை அடைக்கவோ திறக்கவோ முடியுமே தவிர எந்த மனுஷனும் அடைக்கவோ திறக்கவோ முடியாது. இதெல்லாம் நம்ம தெளிவாக இருக்கணும். அப்போது இந்த ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் அப்படின்னா இந்த ஆளுகிறவர்கள் ரட்சிக்கப்படும் பொழுது அவர்கள் தேசத்திலே அவங்க எடுக்கிற தீர்மானங்கள், எடுக்கிற முடிவுகள் தெய்வ ஆலோசனையின்படி எடுப்பார்கள். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும்? தீமையான காரியங்களை அவர்களே தடுப்பாங்க, நீதியாய் நியாயமாய் தடுப்பாங்க. அப்படி வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு சமாதானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளோதான். அப்போ ஆண்டவர் அவர்களை கொண்டு செய்ய நினைக்கிறது. இப்போ ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு தீமையான காரியத்தை பின்பற்றுகிறார்னா அதில் ரெண்டு நோக்கம் இருக்கும்.
ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவ திட்டத்தில் வந்து ஒன்று தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அதில் வந்து வச்சு பயன்படுத்துவார். இன்னொன்று கேட்டிங்கன்னா, அந்தி கிறிஸ்துவுக்கும் இந்த உலகம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். அந்தி கிறிஸ்துவுக்கு உலகம் ஆயத்தப்படுகிறதற்கு அதற்கேற்ற நபர் இருந்தால் தான் அதை ஆயத்தப்படுத்துவாங்க. பரிசுத்தவான்கள் நல்ல தேவ பக்தி உள்ளவங்க கொண்டு வந்து வச்சோம்னா அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அந்தி கிறிஸ்துக்கான வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அந்த காரியத்தை தடுப்பாங்க. இப்போ தேவ திட்டம் கெடுக்கும், தடைபடும். இயேசு கிறிஸ்துவும் அந்தி கிறிஸ்துவும் ஒன்றா தான் வராங்க. 2 பேருக்குமே வழி ரெடி ஆகணும். அப்போ 2 பேருக்குமே வழி ரெடி பண்ணுறதுக்கு அப்போ 2 விதமான ஆட்களும் வேணும். நம்ம வேலை என்ன, ரட்சிக்கப்பட்ட நம்ம போய் அந்தி கிறிஸ்து வேலை செய்ய மாட்டோம். அப்போ நம்ம யாருக்கு ரோடு ரெடி பண்ணுறோம்? நம்ம இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ரோடு ரெடி பண்ணுறோம். அப்போ ஆளுகிறவர்கள் வந்து பிசாசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க யாருக்கு ரோடு ரெடி பண்ணுறாங்க? அந்தி கிறிஸ்துக்கு ரோடு ரெடி பண்ணுறாங்க. அந்த ரோடு ரெடி ஆகணுமே. ஒரு ரோடு மட்டும் ரெடி ஆகினா பிரயோஜனம் இல்லையே. 2மே ரெடி ஆனால் தானே கரெக்டாக இருக்கும். அப்போ அது 2மே ரெடி ஆகணும். கிறிஸ்துவின் வருகைக்கும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு பாதை ரெடி ஆகணும். அந்தி கிறிஸ்துவுக்கும் அதுக்கு வேண்டிய டெக்னாலஜிஸ் மற்ற காரியங்கள் எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டு அதுவும் ரெடி ஆகணும். இதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, எல்லா விதமான நபர்களையும் கர்த்தர் வந்து யாரை வச்சா எந்த வேலையை எப்படி செய்வாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்தந்த நபர்களை அந்தந்த போஸ்டிங்களை கர்த்தரை வச்சு அவர்களை வைத்து காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஆக மொத்தத்தில் தேவ திட்டம் தான் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதில் மாற்றமே கிடையாது. தேவ திட்டம் தான் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது நம்ம வாழ்க்கையில் வந்து இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதனாலே நம்மளுடைய வேலையை மட்டும் நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம செய்யணும். இங்கே ரட்சிக்கப்பட்டுட்டா அவங்க ரட்சிக்கப்படும் போது என்ன தீமையான காரியங்கள், மற்ற காரியங்கள் நடக்கும், ஆனால் தீமையான காரியங்கள் ரொம்ப பெருகாதபடிக்கு அது தடை செய்யப்படும். இப்போ ட்ரம்ப் அப்படி அமெரிக்காவில் இருக்கிறாருன்னா அவர் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பக்கத்தில் வந்து மற்ற தேவ திட்டங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாமே தேவ திட்டம் தான். ஆனால் அதே நேரத்தில் பாவமான காரியங்கள் என்ன பல விதங்களில் அவரால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்ற இதுக்கு முன்னால் வந்த ஒபாமா போன்றவங்களுடைய காலத்தில் இருந்தது போல் பாவத்திற்கான வாசல் வந்து ட்ரம்ப்புடைய காலத்தில் வந்து குறைஞ்சிருக்குது. அப்போ ட்ரம்ப் வந்து ஒரு லாஸ்ட் டைம் வந்தபோது பவர்ஃபுல்லாகவே கர்த்தர் கொண்டு வந்தார். அப்போது கடைசி காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவின் வருகை நேரத்தில் எருசலேம் தான் இஸ்ரவேல் தேசத்தின் தலைநகராக இருக்க வேண்டும் என்பது தேவத்திட்டம் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். அதை செய்வதற்கு அதுக்கு முன்னால் யாருக்குமே முடியல. ஆனால் ட்ரம்பை கர்த்தர் கொண்டு வந்த பொழுது அது ஒபாமாவில் அதை செய்யலை. டெல் அவீவ் என்ற அந்த இடத்துல இருந்து அந்த எருசலேமுக்கு அது தலைநகராய் ட்ரம்ப் காலத்தில் தான் போன பீரியடில் தான் அது நடந்துச்சு. அப்போ அந்த வேத வசனம் எப்படி நிறைவேறுது? அவரால் நியமிக்கப்பட்டு ட்ரம்ப் மூலமாக தான் நிறைவேறுகிறது. அப்போ அதற்குரிய பவரோடு கர்த்தர் ஒருத்தர் கொண்டு வந்து வேத வசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நீங்கள் சுற்றி வளைச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையும் சுற்றி வளைச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்கே வந்து நிற்கணும்? தேவ திட்டம் தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல் கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த தேசத்தில் இவங்க இல்லாமல் வேற யாரும் ஆண்ட நல்லா இருக்கும்? இல்லை நல்லா இருக்காது. அவங்க செஞ்சாதான் தெய்வ திட்டம் அங்கே நடக்கும். அவங்க இருந்தால் தான் அங்கே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு அது ஏற்றதாக இருக்கும். எல்லாமே கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்டது. நீங்கள் பாருங்கள், நான் ஃபைட்டில் ஒன்றுன்னு சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். நான் வேற கொஞ்சம் எடுக்கலான்னு நினச்சேன், பட் எனக்கு இப்போ இதிலேயே டைம் ஆகிடுச்சு. இப்போ தானியேலுடைய காலத்தில் இவர்கள் வந்து யூதாவிலிருந்து சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டாங்க. 70 வருஷம் சிறை இருப்பு. அப்போ அந்த சிறை இருப்பு காலத்தில் பார்க்கும்போது தானியேல் போன்ற தேவ பக்தி உள்ளவங்க இருக்கிறாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கிறாங்க. அப்போது கர்த்தர் வந்து அந்த நாளில் இருந்த பெரிய சாம்ராஜ்யம் பாபிலோனிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யம் இருந்த காலகட்டத்தில் இருந்து கர்த்தர் வந்து ஒரு புது ஆரம்பத்தை கொண்டு வரார். அதுக்கு முன்னால் பெரிய சாம்ராஜ்யம் இருந்துச்சு, எகிப்திய சாம்ராஜ்யம்லாம் இருந்துச்சு. ஆனால் பாபிலோனிய சாம்ராஜ்யத்திலிருந்து உலகத்தின் முடிவு வரைக்கும் ஆண்டவர் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு பிளான் அந்த இடத்துல ரிவீல் பண்ணுறார். அதுக்கு பிறகு ஒரு கட்டம் அதை தான் நேபுகாத்நேச்சாருக்கு கர்த்தர் வந்து ஒரு சொப்பனமாக கொடுத்து அந்த சொப்பனத்தை மறக்கடிக்க பண்ணி பின்பு தானியேலுக்கு அதே சொப்பனத்தை கர்த்தர் காண்பித்து அதன் அர்த்தத்தையும் சொல்லி விளங்க வைக்கிறார். இதில் வந்து கர்த்தருடைய காரியம் என்னன்னா, தானியேலுடைய கை அங்கே ஓங்கி இருக்கணும், தானியேலுடைய பவர். அதுக்காக தான் ஏன் நேபுகாத்நேச்சாருக்கே அதை வந்து தெரியப்படுத்திட்டு போயிருக்கலாமே. சொப்பனத்தை காமிக்கிற மாதிரி காமிச்சு மறக்கிற மாதிரி மறக்க வச்சு அப்புறம் தானியேலுக்கு அதை காமிச்சு தானியேலுக்கு அதை சொல்லி
அந்த இடத்துல தானியேலை ஹைலைட் பண்ணுறதுக்காக கர்த்தர் இதெல்லாம் அழகாக ரூட் போட்டு கொண்டு வர்றாரு. அதுக்காக தான் கர்த்தர் இப்படி செய்யறது. அப்போது நேபுகாத்நேச்சார் அதை வந்து மறந்த பிறகு அது தானியேல் மூலம் வெளிப்படுத்தப்படுது. அப்போ பொன்னாலான தலை நீரே, பாபிலோனிய சாம்ராஜ்யம், அடுத்தது மேதிய சாம்ராஜ்யம், அடுத்தது பெர்சிய சாம்ராஜ்யம், அடுத்த கிரேக்க சாம்ராஜ்யம், அடுத்த ரோம சாம்ராஜ்யம், வரிசையாக வரும். பொன்னாலான தலை வெள்ளி, மார்பும் பொயரும் வெண்கலம், கால் இரும்பு கிரேக்க சாம்ராஜ்யம், அடுத்து பாதம் ரோம சாம்ராஜ்யம். அப்போது சாம்ராஜ்யங்கள் எல்லாம் வருது. அதன் பிறகு கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் ஒன்று புறப்பட்டு வந்து அந்த சிலையின் மேல் மோதியது. அப்போ சாம்ராஜ்யங்களின் மேல் மோதுகிறது. மொத்த சாம்ராஜ்யத்தை அடித்து தூளாக்குது. உலகத்தின் அத்தனை சாம்ராஜ்யங்களும் தூளாக்கப்படுகிறது. தூளாக்கப்பட்டு அந்த கல் அப்படியே வளர்ந்து பெருகி பூமியை நிரப்பிற்று. இதுதான் முடிவான கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம். அங்கே வந்து நிற்கிது. எல்லா சாம்ராஜ்யத்தையும் ஒழித்து முடித்து கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் வந்து நிற்கிதுன்னு கொண்டு வந்து முடிக்கிறார். அப்போது அன்னைக்கு நேபுகாத்நேச்சாருக்கு காண்பிக்கப்பட்ட அந்த சொப்பனம் இன்னைக்கும் அது முடிவுக்கு வரல, இன்னும் இருக்குது. இப்போ பாதத்தில் இருக்கிறோம் இல்லையா, 10 விரல்களுக்குரிய அந்த காலத்தில் இருக்கிறோம். அப்போ யூரோப்பியன் யூனியன் கடைசி காலத்தில் பவர் அடையுன்றதை வந்து அன்னைக்கே சொல்லிட்டார். ரோம சாம்ராஜ்யன்றது யூரோப்பியன் யூனியன். அப்போது அது பலன் கொண்டு இருக்கும் அப்படின்றத வந்து கடைசியில் தான் வருன்றதை வந்து கர்த்தர் சொல்லிட்டார். அன்றைக்கே காமிச்சிட்டார். எங்கள் நேபுகாத்நேச்சார் காலத்தில் சொல்லிட்டார். அதெல்லாம் கடந்து இப்போ நம்ம அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம். இப்போ கையினால் பெயர்க்கப்படாத கல் புறப்பட்டு வர்றதுக்காக காத்துட்டு இருக்கிறோம். அந்த கட்டத்தில் இருக்கிறோம். அது வந்து மோதப்போகுது. மோதி உலகத்தில் இருக்கிற எல்லா சாம்ராஜ்யத்தையும் அழிக்க போகுது, முடிவுக்கு கொண்டு வரப்போகுது. இப்போ அந்த கட்டத்துக்குள் நாம் இருக்கிறதை அப்போ இதெல்லாம் எப்போ தீர்மானிக்கப்பட்டது? எங்கேயோ தீர்மானிச்சிட்டார். எப்போ? உலக தோட்டத்துக்கு முன்னாலே உலகத்தின் முடிவு வரைக்கும் ஏற்கனவே ஆண்டவர் தீர்மானிச்சிட்டாரு. உலக தோட்டத்துக்கு முன்னாலேயே உலகத்தின் முடிவு வரைக்கும் ஏற்கனவே பிளான் பண்ணியாச்சு. எதுவுமே தானா தற்செயலாக நடக்கலை. இவங்க எலெக்ஷனில் வருது, அவங்க ஜெயிக்கிறது, அதெல்லாம் தானா தற்செயலாக வரல. இது பாபிலோனிய சாம்ராஜ்யம் இருக்கும், அதுக்கு அடுத்தது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வரும், முதல்லயே தீர்மானிச்சாச்சு. அதுக்கு பிறகு பார்க்கும் பொழுது அடுத்தடுத்த சாம்ராஜ்யம், கர்த்தர் கிரேக்க சாம்ராஜ்யம் எல்லாம் தீர்மானிச்சாச்சு. நம்ம வந்து இந்த கிமுவில் வந்து பார்க்கும்போது அலெக்சாண்டர் த கிரேட்லாம் படிக்கிறோம் இல்லையா. இந்த அலெக்சாண்டராக அப்படி கிரேக்க சாம்ராஜ்யம் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எழுப்புவான்ங்கிறத வந்து எப்போ சொல்லியாச்சு. அலெக்சாண்டர் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி, பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய சாம்ராஜ்யத்தை பற்றி முதல்ல சொல்லியாச்சு. அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. அப்போ எல்லாமே சொல்லியாச்சு. எல்லாமே ப்ரீ பிளான்டு, எல்லாமே கர்த்தர் திட்டமிட்டு அவர் திட்டத்தின்படி தான் ஒவ்வொரு காரியங்களும் நகர்ந்து கொண்டிருக்கிறதை தவிர எதுவுமே தானாகவோ தற்செயலாகவோ மனுஷனுடைய செயல்பாட்டிலோ எந்த மாற்றத்தையும் யாரும் கொண்டு வரவே முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி தான் சகலமும் நடக்கிறது. இதில் நம்ம என்ன செய்யலாம்? ஒரு விஷயம், ரட்சிக்கப்படாதவனை ரட்சிப்புகள் நடத்துறதுக்கு நம்மளை ஜெபிக்க சொல்கிறார். இது ஒரு விஷயம்தான், புரியுதுங்களா? ரட்சிக்கப்படாத ஆளுகிறவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தால் ஒழுங்கீனமான காரியங்கள் தேசத்தில் தடுக்கப்படும். அதுக்கு ஜெபிக்க சொல்ல. அப்போ ஆண்டவருடைய நோக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்துமா ரட்சிப்பு, ஆத்துமா ரட்சிப்பு, இதுதான் ஆண்டவருடைய ஃபோக்கஸ். இதுக்கு தான் கர்த்தர் வந்து நம்மளை வந்து வச்சிருக்கிறார். நம்ம ரூட் வந்து இதுதான். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், இதுதான் ஆண்டவருடைய ரோடு. அந்த ரோடை ரெடி பண்ணுற வேலை தான் நம்ம வேலை. ஆத்தும ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு. இது ஒன்று. இந்த சிங்கிள் ட்ராக்ல தான் நம்ம ஓடணும். நம்ம வேறு ட்ராக்ல வரவே கூடாது. நம்ம ஆளுகிறவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? எவருக்கும் நம்ம கை கொடுக்கக்கூடாது. எந்த ஆளுகிறவர்களுக்கு நம்ம கை கொடுக்கிறதோ, அதாவது ஆவிக்குரியவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. நல்லா புரியணும், புரியுதுங்களா? சாரி, தேவ பிள்ளைகளுக்கும் ஆளுகிற அரசியல்வாதிகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்றார், என்னுடைய ராஜ்யம் இது உலகத்துக்குரியது அல்லன்ட்டார். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது கிடையாது, இதில் என்ன இழுக்காதீங்கன்ட்டார். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரிய, என் ராஜ்யம் வேற, இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்தில் என்ன போட்டு இழுக்காதீங்கன்ட்டார். அதனால நம்ம வந்து ஒரு தேவ பிள்ளை, ஒரு ஆவிக்குரியவர்கள், அரசியல் சம்பந்தமாய் நம்ம எந்த காரியத்திலும் ஒரு தேவ பிள்ளைக்கு ஈடுபாடு இருக்கக்கூடாது என்பதுதான் உண்மை. அரசியல் சம்பந்தமான காரியத்திலே ஒரு தேவ பிள்ளை அதில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் உண்மை. நம்முடைய நோக்கம் எல்லாம் நம்ம பரம ராஜ்யத்துக்கு தான் நம்ம வேலை செய்யணும். அதற்கு நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு ரோடு ரெடி பண்ணுறது தான் நம்ம வேலை.
வேறு எதுவுமே நம்ம வேலை இல்லை. சரியா? அதனால் இதெல்லாம் மனதில் வைத்து நம்ம ஜெபிக்கணும். அதனால் கர்த்தர் தேசத்தில் ஆளுகிறவர் உலகம் முழுவதும் இருக்கிற இன்றைக்கி இந்த நாட்கள் எல்லாம் பதட்டத்தில் இருக்கிறாங்க இல்லையா? உலகம் முழுவதும் எல்லா தேசங்களிலும் மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறது. அதனாலே நம்ம ஜெபிக்கணும். இவங்களாம் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு அந்தந்த இடத்துல ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். அதனால் இதுக்காக நம்ம ஜெபிப்போம். சரியா? வா. Thank you, Jesus. Hallelujah. நன்றி அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்கிற ஆலோசனைகள் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கும், ஏன்னா அன்றைக்கி புத்தியினமாக நடந்து கொண்டு இருந்திருக்கிறாங்க தேவ பிள்ளைகள். அதுபோல் இன்றைக்கும் தேவ பிள்ளைகள் அநேகர் இந்த தேசத்துக்காகவும் மற்ற காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நல்ல புத்தியை கர்த்தர் கொடுக்கணும். ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்தில் இருக்கிற மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கணும். அதற்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணலாமல் நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நல்ல புத்தியை தாங்கப்பா. எதற்காக ஜெபிக்கணும், தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும் என்பதை ஒவ்வொருவரும் உணரட்டும் ஆண்டவரே. ஆமாப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களுக்காக வேண்டி ஜெபித்து கொண்டிருக்கிறவங்க தங்களுடைய மனதில் இவங்க தான் வரணும் என்று தீர்மானம் பண்ணிட்டு அவங்க ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அப்படி ஒருபோதும் இராதபடி தேவ சித்தத்தின்படி ஆண்டவரே வரணும் என்கிற முழு நிச்சயத்தோடு நல்ல புத்தியோடு அவங்க ஒவ்வொருவரும் வரணும் ஆண்டவரே. கரத்தில் ஒப்பு கொடுக்குறோப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. ஹாலே லூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. ஆமாண்டவரே, பெரிய ஊழியக்காரர் கூட அறியாமல் செய்து கொண்டிருக்கிற இந்த பிழைகளெல்லாம் நீங்கள் மாற்றி ஆண்டவரே சரியான விதத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி தேவ நோக்கத்தின்படி ஜெபிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் மாறட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இங்கே பவுல் சொல்கிற காரியங்கள் பாருங்கள். சும்மா ஒரு சாம்பிளுக்காக சொல்கிறேன். இதில் 4 காரியங்களை சொல்கிறாரு. விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம். இது 4த்தையும் நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள். வீட்டில் போய் இதெல்லாம் என்னன்னு பாருங்கள். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஆண்டவர் இப்படி 4 விஷயங்களை சொல்கிறாரு. இப்போ 4 விஷயம் என்ன நீங்களே கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம். இதில் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம், நீங்கள் செய்ய போகிறீங்க எல்லாவற்றையும் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கறது. அப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லா தேசத்தில் இன்றைக்கி நடக்கிற பலவிதமான காரியங்கள், யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் நீங்கள் கலங்காதிருங்கள், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், கர்த்தருடைய வருகை சமீபம். ஆண்டவர் சொன்னார், கலிலேயராகிய மனுஷரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அவர் மறுபடியும் வருவார். எங்கே வருவார்? வானத்தில் வருவார். ஆனால் நம்முடைய தலைகளை உயர்த்த சொல்லியிருக்கிறாரு. அதனால் தேசத்தில் நடக்கிற அந்த யுத்தங்கள், இந்த காரியங்கள்லாம் பார்த்து தேவ பிள்ளைகள் கலங்கி போயிடக்கூடாது. அவங்க எல்லாம் நல்லா உற்சாகமாக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். அதற்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். தேசத்தில் நடக்கிற யுத்தங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் தேசத்தில் ஆத்துமாக்கள் அநேகர் கொள்ளை பொருளாக இறந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈரான் தேசத்தில் 1300 சில்லாயிரம் பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அதேபோல் ஒவ்வொரு தேசத்திலும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 35 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பாதுகாக்கப்படணும். இந்த ஆத்துமாக்கள்லாம் ரட்சிக்கப்படணும். எத்தனையோ பேர் குடும்பங்களை இழந்து, விரவுகளை இழந்து, தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து போய் நடுத்தருவில் ஓலமிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் லெபனானில் சாப்பாடு போகிறதெல்லாம் தடுக்கப்பட்டாச்சு. அங்கே இருக்கிற ஜனங்க தவித்து கொண்டு இருக்கிறாங்க. இவர்களுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். இதற்காக பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க.
ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தேவரே. அப்பா இந்த நாளில் நாங்கள் உபவாசித்து ஆண்டவரே நாங்கள் சபையாய் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா ஆவியானவர் பாரப்படுத்துகிற காரியங்களை நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு நாங்கள் விசுவாசத்தோடு கூட ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா தேவனே, அப்பா நீர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படி அப்பா யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி நீர் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிறதப்பா. தேவனே, இந்த வேலையில் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இப்படியாக யுத்தத்தின் மூலமாக ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா மரித்து போய் ஆண்டவரே தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா நீர் பாதுகாத்து கொள்வீராக. தேவனே ராஜாவே, நீர் உண்டாக்கி நம்முடைய பிள்ளைகள் அல்லவோ அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வீணான மரணங்கள் எல்லாவற்றையும் நீர் தடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம், வீணான ரத்தம் சிந்துதல்கள் எல்லாவற்றையும் நீ தடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவரீ நீ சொன்ன இந்த வசனங்களை ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதை பார்த்து அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது, இதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை சுற்றிலும் நடக்கிற இந்த யுத்தங்களின் செய்திகளையும் பார்த்து ஆண்டவரே ஒவ்வொருவருமை நோக்கி பார்த்து கூப்பிட்டு தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளில் இருந்து தங்களை சரிப்படுத்தி கொண்டு ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படத்தக்கதாக ஆண்டவரே நீர் அதற்காகத்தான் இந்த யுத்தங்களை அப்பா ஒரு அடையாளமாக முழு உலகத்திற்கும் நீர் வைத்திருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ராஜாவே. நீர் ஏற்படுத்தின எல்லா காரியங்களும் ஒரு காரியத்தோடு கூட ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அப்பா நீர் ஆண்டவரே நீர் அந்தந்த வேலையில செய்து கொண்டு இருக்கிறீர், உம்முடைய வார்த்தையின்படி செய்து கொண்டு இருக்கிறீர் அப்பா. இதை அறிந்த உலகம் முழுதும் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இதை பார்த்து அறிந்து ஆண்டவரே தங்களை சரிப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே தம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட அப்பா நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம் 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 தேவனே. நாங்கள் அப்பா யுத்தத்தில் அப்பா பாதிக்கப்படுகிற ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தயவாய் அவர்கள் தேவைகளை நீர் சந்திக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் தேவனே. அவர்களை கண்ணீரை துடைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களை அடிப்படை தேவைகள் அப்பா, உணவில்லாத அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே அவர்களுக்கு உதவிகரம் நீட்டுகிற எல்லா ஆண்டவரே அப்பா சூழ்நிலைகளை நீர் ஏற்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ல போகிற ஒவ்வொருவரும் ஜீவன்ல தேவனை குறித்து சொல்லணும், அவங்களுக்கு ஒரு ஆறுதலை உண்டாக்குறதற்காய் ஸ்தோத்திரம், சமாதானத்தை உண்டாக்குறதற்காய் ஸ்தோத்திர ராஜா. நீரே சமாதான காரணரப்பா, நீரே சகலத்தையும் செய்கிறவர், சகல அதிகாரமுடையவர். நாங்கள் நீ கேட்டது போல சகல அதிகாரத்தை உடையவர் நீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொண்டு நீர் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Thank you Jesus. நன்றி ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பவுல் இந்த காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம் பண்ணோம். ஏன் அப்படின்னா தேவன் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தின்படி நடைபெறணும்னா நம்ம எல்லாரும் நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் எல்லா மனுஷருக்காக இன்னைக்கு பலதரப்பட்ட ஜனங்க இன்னைக்கு திகைத்து போயிருக்கிறாங்க. பல தேசங்களில் எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு திகைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா உணவில்லாத பஞ்சம், இன்னொரு பக்கம் பார்த்தா கலகம், பல விதங்களிலே ஜனங்களுக்குள்ள கலங்கி இருக்கிறாங்க. பலவிதமான எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இன்னைக்கு அப்படி நடந்து கொண்டிருக்கு தேசங்களில். ஆனால் இதெல்லாம் மாறணும் அப்படின்னா ஆண்டவர் எல்லாருக்காகவும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ண சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம ஜெபித்திருக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக தேசத்தில் ஒரு சமாதானத்தையும் ஒரு ஆண்டவர் சந்தோஷத்தையும் கொடுக்கணும். இப்படிப்பட்ட பிரச்சனையில் கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட சமாதானத்தை சந்தோஷம் நித்தியம் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அதாவது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்கள் நாட்கள், அந்த 4 ராஜாக்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன் அண்ணனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம்
உணர்வில்லாமலும் இருக்கிறது. பவுல் சொல்கிறார்ல, புத்தி சொல்கிற காரியம். அதே போல் தான் இங்கே ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? அறிவில்லாமலும் உணர்வில்லாமல் இருக்கிறாங்க. என்ன காரியம்னா, தேவன் என்ன வச்சிருக்கிறான்றதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் தேவ பிள்ளைகள் இல்லை. ஆனால் இந்த காரியத்துக்காக ஆண்டவர் அந்த எழுப்புதலின் திட்டத்தில் எல்லா தேவ பிள்ளைகளும் இணக்கப்படணும். அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல புத்தியை கர்த்தர் கொடுக்கணும். அந்த உணர்வில்லாத இருக்கிற இருதயம்லாம் எப்படி பண்ணும்? அந்த உணர்வில்லாத இருதயம் என்ன ஆகும்னா இருளுக்குள்ளே போயிடும். ஆனால் ஆண்டவர் அந்த ஜீவ ஒளியை நமக்குள்ளே வீச வச்சிருக்கிறார். அதனால் இன்றைக்கி இருக்கிற அந்த ஜனங்க தேவ பிள்ளைகள், இஸ்ரவேலோ வேற யாரும் சொல்ல, தேவ பிள்ளைகள் அவங்க எப்படின்னா இருக்கிறாங்க? அறிவில்லாமலும் உணர்வில்லாமல் இருக்கிறாங்களா. அதனால் இவங்கெல்லாம் தன்னுடைய எஜமானுடைய ஆண்டவருடைய நோக்கத்தை எல்லாரும் புரிந்து கொள்ளணும். அதற்காக செயல்படுவதாக இருக்கணும். இந்த குறிப்புக்காக பத்மா அக்கா ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட கொடுக்கப்பட்ட இந்த செப குறிப்பு நம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆமாம் ஆண்டவரே, அப்பா மாடு தன் எஜமானே, ஆண்டவரே கழுதை தன் ஆண்டவனை அறியும் என்று சொல்லப்பட்ட நம்முடைய வார்த்தையின்படி இந்த நாட்களில் உள்ள ஜனங்கள் ஆண்டவரே அறிவில்லாமல், ஆண்டவரே உணர்வில்லாமல் காணப்படுகிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்முடைய பரிசுத்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களுக்குரிய தேவைகள் என்ன என்பதை ஒவ்வொருவர் அறிந்து ஆண்டவரே தங்களை இணைத்து கொண்டு அதில் செயல்படுகிறவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டுமே. ஸ்தோத்தரிக்கிறையா. இந்த நாட்களில் பஞ்சங்களும் ஆண்டவரே, பட்டினிகளும், கொள்ளை நோய்களும், ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் தவிப்புகளும், ஆண்டவரே கலகங்களுமாய் இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு உணர்வில்லாமல், ஆண்டவரே அறிவில்லாமல் இருந்தால் ஆண்டவரே என்ன என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு தங்களை உம்மோடு கூட இணைத்து கொண்டு எங்கள் ஆண்டவனுக்கு ஏற்றது என்ன என்பதை அறிந்து அதில் செயல்படத்தக்கதாய் ஒவ்வொருவரை இணைத்து கொள்ளத்தக்க கர்த்தர் தாமே நீங்கள் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த உணர்வின் ஆவியை ஒவ்வொருவருக்குள்ள அனுப்புவீராக ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள்ள, அந்த தெளிவுக்குள்ள ஒவ்வொருவரையும் அனுமதிப்பீராக. ஸ்தோத்தரிக்கிறையா. இம்மட்டுமாய் அப்படியா இல்லாதிருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறையா. இந்த எழுப்புதலின் காலத்தில் அவர்கள் தங்களை இணைத்து கொண்டு ஆண்டவரே உமக்கென்று செயல்பட, ஆண்டவரே நீர் நீதிக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாய் இருக்க கர்த்ததாமே நீங்கள் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது சுகபோகமாய் வாழ்கிற காலம் அல்லவே அப்பா. தான் மாத்திரம் சரியாய் இருந்து, தான் மாத்திரம், தன் குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டு நாம் பத்திரமாக இருக்கிறோம் என்கிறதான அந்த எண்ணம் மாறி ஆண்டவரே ஆங்காங்கே இருக்கிறதான ஜனங்களை பார்த்து அந்த மனதுருக்கத்திற்குள்ள ஒவ்வொருவரையும் நீங்கள் கொண்டு வரும்படியாய் அந்த உணர்வை நீங்கள் தான்ப்பா அனுப்ப வேண்டும். சகல அதிகாரம் படைத்த எங்கள் ஆண்டவர் தான் இதை செய்ய முடியும் என்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே நாங்களும் எங்களை இணைத்து கொண்டு அதில் ஓடத்தக்க கர்த்தர் எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. அப்படி நீங்க செய்ய போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Thank you Jesus. நன்றி ஆண்டவர் இயேசுவே. நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ முடியாத இருக்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த நல்ல சமாரியன் ஓமையில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் எங்கே இருக்கிறான்? அவன் எருசலேமில் இருக்கிறான். எருசலேமில் இருக்கிறவன் எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா எரிகோவுக்கு போகிறானா. அதை போல் இன்றைக்கும் இந்த எருசலேம் என்பது பரிசுத்த நகரம், எரிகோ என்பது பாஷா இருக்கிற எல்லா பாவமும் நிறைந்த ஒரு வணிகமான நகரம். எப்படி லோத்துக்கு இந்த சோதோம் கொமோரா பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஈர்ப்பு, அதை மாதிரி போயிட்டானோ இன்றைக்கி இருக்கிற சபையும் எப்படி இருக்குன்னா இப்படிப்பட்ட அறியாமையினால் பரிசுத்தமாக வாழ வேண்டிய தெய்வ பிள்ளைகளை பாவத்துக்குள்ளாக இழுக்கிற காரியங்கள் அன்றைக்கு இந்த எரிகோவுக்கு போனது போல். அதனால்தான் அவன் இடையில அடிக்கப்பட்டான், கல்லனால்
அவனுக்கு உயிர் சேதம் வந்தது போல் இன்றைக்கும் அந்த கல்லனாக இருக்கிற பொல்லாத பிசாசினால் ஆட்கொள்ளப்படுறாங்க. அதனால் இந்த காரியங்கள் எல்லாம், அதாவது பரிசுத்த வாழ்க்கை வாழாமல் இந்த உலகத்தின் பக்கமாய் ஈர்ப்பு கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் மீட்கப்படணும். அந்த உலக ஆசையெல்லாம் விட்டுட்டு அவங்க கர்த்தருக்காக நிற்கணும். அந்த உன்னதத்தை புரிந்து கொள்ளணும். இந்த குறிப்புக்காக சிஸ்டர் ராஜேஸ்வரி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாங்கள் எல்லா தெய்வ பிள்ளைகளும் அப்பா உங்கள் கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. சபைகளை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, அதில் உறுதியாய் நிற்கிற அந்த இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க அப்பா. சபைகள் வஞ்சித்து போகாதபடிக்கு, தேவ பிள்ளைகள் வஞ்சித்து போகாதபடிக்கு ஆண்டவரே, உலகத்தில் அப்பா உலகத்தோடு போகிற அந்த இருதயத்தை எல்லாம் நீக்கி போடுங்க அப்பா. அந்த கண்களின் இச்சைகள் அப்பா, ஜீவனத்தின் பெருமைகள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா ஆண்டவரே. உலக தேவைகளுக்காகவே ஓடுகிற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சந்திங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த உலக இச்சைகள் எல்லாம் ஆண்டவரே, தேவைகளுக்காகவே ஓடுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபை அப்படியாய் ஆண்டவரே உம்மை விட்டு வழி விலகி அப்பா ஸ்தோத்திரம் அப்பா சாலமான இடத்துல ஓடுகிற அப்பா ஸ்தோத்திரம். லோத் எப்படியாய் அப்பா அவனுடைய கண்ணுக்கு எது பிடித்திருக்கிறோ அதில் போய் அவன் சிக்கி கொண்டதை போல ஆண்டவரே, எங்களுடைய அப்பா செல்ஃபில், எங்களுடைய சுயத்தில் ஆண்டவரே, எங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அப்படியாய் ஓடுகிற எல்லா தேவ பிள்ளைகளோட பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஒவ்வொருத்தரையும் புடமிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாய் ஆண்டவரே, உமக்காக எழும்பும்படியாய் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. பிசாசின் வஞ்சனையில் அகப்பட்டு போகாதபடிக்கு, அங்கு இங்குமாய் சுற்றி திரியாதபடிக்கு ஆண்டவரே, மனதுக்கு ஏற்ற சபைகளுக்கு ஓடாதபடிக்கு ஆண்டவரே, கள்ள உபதேசத்தை, அந்த செழிப்பின் அப்பா அந்த கிருபையின் உபதேசத்தை தேடி ஓடாதபடிக்கு ஆண்டவரே, கடிந்து கொள்ளுதலோடு சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற இடங்கள்ல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நின்று ஆண்டவரே, தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து அப்பா கனி கொடுக்கிறவர்களாய், உணர்வுள்ளவர்களாய் மாற்றும்படியாய் அப்பா ஸ்தோத்திரம் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் உணர்வடைவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தியத்துல அப்பா நீங்கள் எதற்காக ஒவ்வொருத்தரும் அழைத்திருக்கிறீங்களோ அதில் உறுதியாய் அப்பா ஒவ்வொருத்தரும் நடக்க நீங்கள் செய்ய போகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்காக கனி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே எல்லாரையும் நீங்கள் நிறுத்துவதற்காக, சபைகள் சுத்திகரிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவர் இயேசுவே, நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் விசேஷித்த விதத்தில் ஒரு சில தேவ பிள்ளைகளுக்குள்ள, இன்னைக்கு உலகம் முழுவதிலும் கிட்டத்தட்ட 200 நாடுகளிலே தேவ பிள்ளைகள் இணைந்து எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை திசை திருப்பும்படி தான் பிசாசு என்ன பண்ணுறான், இந்த ஆண்டுடைய திட்டத்தின்படி யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது. பலவிதமான யுத்தங்களும் அந்த யுத்தத்தின் மூலமாக சேதாரங்கள். அப்போ இன்றைக்கி டைவர்ஷன் பண்ண நினைக்கிறான் பிசாசு. இந்த எழுப்புதலின் திட்டத்திலேருந்து கொஞ்சம் அவங்கள விலக்கி விட்டுட்டா போதுன்ற மாதிரி பிளானிங் போடுறான். ஆனால் இது எந்த விதமான அந்த இடையூறுகள், அதாவது ஜெபிப்பதற்கு அந்த எழுப்புதலின் தரிசனத்தை பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு எந்த இடையூறோ எந்த விதமான டீவியேஷன்ஸ் அவங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது. எல்லா தேசத்திலும் தொடர்ந்து அவங்க ஜெபிக்கணும், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அதனால் இந்த யுத்தங்களையும் மற்ற காரியங்களையும் அவங்க பார்க்காதபடிக்கு அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் அதே ஒரே சிந்தையை ஒரே மனதை கொடுத்து தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக, தொடர்ந்து இந்த எழுப்புதலை பார்க்கிற வரைக்கும் விடாப்பிடியாக அந்த விசுவாசத்தோடு, அதாவது விசுவாச ஜெபம் எப்படின்னா நிறைவேறுகிற வரைக்கும் போராடுமா. அப்போ அந்த நிறைவேறுகிற வரைக்கும், அந்த புறஜாதிகளுடைய நிறைவு உண்டாகிற வரைக்கும் எந்த டைவர்ஷன் இல்லாமல் தேவ பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபிக்கணும், தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். இந்த குறிப்புக்காக ரூத் அக்கா ஜெபம் பண்ணுவாங்க.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம், கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா, உன்னதரே உம்மை துதிக்கிறோம்ப்பா, எங்கள் பரிகாரியே உம்மை துதிக்கிறோம்ப்பா. அப்பா பிதாவே, எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் கூட ராஜா ஆண்டவரே, இந்த விண்ணப்பத்துக்காக உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எந்த ஒரு இடரும் இல்லாதபடி கர்த்தாவே அப்பா உம்முடைய இலக்கை நோக்கி ஓடத்தக்கந்த ஒரு கிருபையை ஆண்டவரே, ஒரு மனப்பாட்ட ஆவியை கொடுத்து ராஜா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, எதற்காக நீர் எங்களை அழைத்தீரோ அந்த சித்தத்தின்படி நாங்கள் செயல்பட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே உங்கள் கரத்தில் இருக்கிற கருவியை போல இருக்கிற எங்களை பயன்படுத்தும்படியாக அநேக தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. நாணமா செயல்பட, நாணமா தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களா ஆண்டவரே, எங்களை மாற்றும்படியாக உருமாற்றும்படியாக அப்பா உம்மை போல ஆண்டவரே, நீர் தூயமையானவர், நீர் ஆண்டவரே இரக்கமுள்ளவர், தயவு உள்ளவர், நீர் தயாபரர், ராஜாதி ராஜாவே அப்பா. அப்படியா உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு ஆண்டவரே கிருபையை கொடுக்கும்படியாக நீர் செயல்படுத்தும்படியாக ராஜாதி ராஜாவே அப்பா, நீர் ஆண்டவரே ஏற்படுத்தின எல்லா திட்டங்களும் ஆண்டவரே கடைசி காலத்தில் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டு வருகிறது கர்த்தாவே. அதிலிருந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜாதி ராஜாவே, உங்கள் சித்தத்தின்படி நாங்கள் ஆண்டவரை செயல்பட எங்களை ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும்படியாக, உம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படியாக அநேக ஆண்டவரே அப்பா தேவ பிள்ளைகள் ஆண்டவரே வழி தப்பி போகாதபடி ராஜாதி ராஜா சமூகத்தில் நின்று கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேட்டு நடக்கக்கூடிய ஒரு கிருபையை எங்கள் அனைவருக்கும் நீர் கொடுக்கும்படியாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீர் அப்படியா செய்ய போகிற கிருபைக்காக இரக்கங்களுக்காக நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. தேவ பயத்தோடு, தேவ பிரசன்னத்தோடு, தேவ ஒருமனப்பாட்ட ஆவியோடு நாங்கள் கடந்து வந்து கர்த்தாவே தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியாக ராஜா. ஏதோ வந்து ஜெபித்து போனோம் என்று இல்லாதபடி ராஜா, நாங்கள் ஆண்டவரே ஒரு தேவ பயத்தோடு எங்களை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் பதிலை பெற்றுக்கொண்டு அதற்காக ஜெபிக்கிறவர்களா எங்களை ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா. நாங்கள் ஏதோ இருந்து ஜெபித்து அப்படி போகாதபடி ராஜா, ஒவ்வொரு ஜெபமும் கர்த்தாவே உமக்கு பிரியமானதா இருக்கட்டும் ராஜா. உம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறவர்களா எங்களை எழுப்பும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீர் எங்களை கட்டாவிட்டால் யார் ஆண்டவரே எங்களை கட்டும்படியோ? நீரே எங்களை அழைத்த தேவன், நீரே எங்களை பேர் சொல்லி அழைத்தீர், உம்முடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறீர், உமக்கென்று வேர் பிரித்து எடுத்து வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. நீர் எங்களை கொண்டு செய்ய வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் கர்த்தாவே நீர் செய்யும்படியாக உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் துதிக்கிறப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே எங்களுடைய திட்டம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உம்முடைய திட்டம், உம்முடைய செயல்கள், உம்முடைய ஆண்டவரே எல்லா உம்முடைய மன விருப்பங்கள் எங்கள் ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்தில் நடக்கும்படியாக, செயல்படும்படியாக கர்த்தர் ஆண்டவரே எழுந்தருளுவீராக ராஜா. ராஜரீகம் பண்ணுகிறவர் ஒருவர் யார் என்று சொன்னார், எங்கள் தேவாதி தேவன், எங்கள் ராஜாதி ராஜா நீர் மாத்திரம்தான் கர்த்தாவே. அப்பா நாங்கள் எதை குறித்தும் மேன்மை பாராட்டாதபடி எங்கள் தேவனுடைய நாமத்தை மாத்திரம் மேன்மை பாராட்ட எங்க ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட்டு தரும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீர் அப்படியா செய்ய போற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீதியான வேலையை உங்க கரத்தில் ஒப்புக்கிடுறப்பா. காத்துக்கொள்ளுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமோருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவர் இயேசுவே, நன்றி அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு சபைக்குள்ள இன்னொரு காரியமும் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பவுல் சொல்கிற காரியம் எல்லா மனுஷருக்காக விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம் பண்ணோம். ஏன் அப்படின்னா எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்கு அதிகாரம் உள்ள யாவருக்கும் நம்ம ஜெபம் பண்ணோம்.
இது தேவனுடைய பார்வையிலே நன்மையும் பிரியமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு கூட்ட தேவ பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் எல்லாத்தையும் திட்டம் பண்ணி வச்சுட்டாரு, நான் ஜெபம் பண்ணி தான் பெரிய காரியம் மாறப்போதா, நான் ஜெபம் பண்ணி எந்த காரியமும் மாற போகிறதில்ல, அப்புறம் நான் ஏன் ஜெபம் பண்ணோம், ஜெபம் பண்ணே தேவையில்லையன்ற மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. சில உபதேசங்களும் அப்படி இருக்குது. நீ ஆண்டவர் நீ ஜெபம் பண்ணிலாம் எந்த காரியத்தையும் மாற்ற முடியாதுன்ற அந்த மனநிலையில் ஒரு குறிப்பிட்ட தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதெல்லாம் மாறணும். ஆண்டவர் எதை செய்ய சொன்னாலும் அதில் ஆண்டவர் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய ஜெபமும் தேவைப்படுது. நல்லா பாருங்களேன், ஒரு காலத்தில் எழுப்புதல் வந்ததுக்கு யார் காரணம் பார்க்கும்போது டிஎல் மூடியா. அப்போ ஆண்டவர் ஒரு சகோதரன் சும்மா அவருடைய மனதில் தோன்றதை சொன்னது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் உலகத்தில் எழுப்புதல் வந்ததுக்கு காரணம் டிஎல் மூடி. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் பார்க்குறாராம், எங்கேருந்து ஜெபம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எங்கேருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னா, இந்தியா தேசத்தில் இருந்தால் அதிகமான ஜெபம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்கும்போது அதான் மோடி வந்ததுனால தான் தேவ பிள்ளைகளெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, சரி இன்னொரு 5 வருஷத்தை கூட்டி விடு, மோடினால் தான் ஜெபிக்கிறாங்களா, அவ்வளோ ஜெபப்பட்டோம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். ஆனால் எப்படியோ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஜெபிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அநேகருக்குள்ள நிர்விசாரம், நான் ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு அந்த ஜெப வாழ்க்கை இல்லாத அளவுக்கு சில காரியங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மாறணும். அப்படிப்பட்ட அந்த புத்தி இல்லாமல் இருக்கிறாங்களே அவங்களும் ஜெபிக்கணும். ஜெபத்தின் மூலம்தான் தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்து கொள்ள முடியும், கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ முடியும் என்பதை ஒவ்வொருவரும் உணரணும். எல்லாருமே ஜெபிக்கிறவர்களாக மாறணும். சில இடங்களில் இருக்க இந்த உபதேச குறைபாடுகள்லாம் மாறணும். இதற்காக ஷீபா சிஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இயேசுவே உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் கர்த்தாவே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு தேசங்களில் இருக்கிற அப்பா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் கர்த்தாவே, ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாக கர்த்தாவே எழும்பட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் இயேசுவே நன்றி கர்த்தாவே. ஆமென் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. சுவரை அடைக்கவும் திறப்பில் நிற்கவந்தக்கதாக ஒருவரை தேடினேன்னு சொல்லி கர்த்தாவே நீர் சொல்லுகிறீர். அப்படியாக விண்ணப்பம் பண்ணுகிறோம் இல்லைன்னு சொல்லி கர்த்தாவே நீர் ஆச்சரியப்பட்டீர்னு சொல்லி கர்த்தாவே வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக இந்த நாட்கள் கர்த்தாவே நிர்விசாரமாக இருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம், அறிவில்லாதபடிக்கு உணர்வில்லாமல் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு நேரத்தில் தொடப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாதப்படியில் வருகிறங்க தாவே. நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் உணர்த்துவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற இடத்தில் கர்த்தாவே விடுதலைகள் உண்டு கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஆமென் கர்த்தாவே. ஜெபித்து கர்த்தாவே தேசத்தில் ஒரு மாற்றம், ஆத்மா மரணப்பட்டிருக்கிறவர்கள் உயிரடைத்தக்கதான கர்த்தாவே அபிஷேகம் நிறைந்த நாட்கள் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். ஆமென் கர்த்தாவே. நன்றி நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி இருந்து இருக்கிறவர்களப்பா. ஸ்தோத்திரம். ஆத்துமக்களாக திறப்பில் இருக்கிறவர்களாக எழும்பட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். தேசத்தில் ஆளுகிறவர்களுக்காக அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தாவே. அநேக தேவ பிள்ளைகள் எழும்பட்டும் கர்த்தாவே. நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படியே தவறான உபதேசங்கள் செய்து கொண்டிருக்கிற சபைகள் நாட்கள் உயிரடையட்டும். அவங்க உணர்த்தப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஊழியர்களை நாட்கள் கர்த்தாவே நீர் அப்படியே உணர்த்துங்க. அவங்க தாவே ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை சபையிலிருந்து எழுப்புகிறவர்களாக நாட்கள் ஒவ்வொரு ஊழியர்களும் காணப்படட்டும் கர்த்தாவே. நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். தன்னுடைய சபை வளர வேண்டும், சபையில் கர்த்தாவே அக்கௌண்டப்பா காசு அப்பா உயர வேண்டும் என்று சொல்லி அதை ஒரு நோக்கமாய் கொண்டிருக்கிற சபைகள் ஒவ்வொரு கர்த்தாவே ஆமென் கர்த்தாவே கண்களை விசாலமாக்க, இருதயத்தை விசாலமாக்கத்தக்கதான கிருபை கொடுங்க. ஆமென். அழிந்து போகிற ஆத்துமக்களாக திறப்பில் இருக்கிறவர்கள் நாட்கள் எழும்பட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உணர்த்துவீராக. ஆமென் கர்த்தாவே. நன்றி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அதிகமாய் ஜெபிக்க வைங்க. நாங்கள் இங்கப்பா இடைவிடாமல் கர்த்த தேசத்துக்காக நிற்க பரிந்து பேச முடியும் பட்சத்தில் ஜெபிக்கிறவர்களாக எங்களை அதிகமாய் கர்த்தாவே நீர் பலப்படுத்துவீராக. நம்முடைய சமுதாயங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். துதி கன மகிமை திருமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். Thank you Jesus. நன்றி ஆண்டவர் இயேசுவே. நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நம்ம தேசத்தில் இந்த உலகத்தில் நடக்கிற யுத்தங்களை இந்த காரியங்களை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்க்கும்போது வானம் மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள், அந்த சேனையோடு நமக்கு யுத்தம் இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ மாம்சத்தோட ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. இந்த உலகத்தில் மாம்சத்தோட ரத்தத்தோட யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம
வான மண்டலங்களில் இருக்கிற கண்கள்னால காண முடியாத அந்த ஆவிகளின் சேனையோடு யுத்தம் பண்ண கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற எல்லா அந்த சேனைகள் எல்லாம் நிர்மூலமாகும்படி, தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை உண்டாக்குற எல்லாத பொல்லாத ஆவிகளையும் நம்ம கடிந்து இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த குறிப்புக்காக சிஸ்டர் விக்டோரியா இதற்காக ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஏசப்பா, இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவே, வான மண்டலங்களில் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி செபிக்கிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, தேசத்தில் அப்படியாய் கர்த்தாவே எல்லா காரியங்களையும் அப்பா, பொல்லாத காரியங்களை அப்பா செய்து கொண்டு வருகிற அப்பா எல்லா சத்ருவின் கிரியைகளையும் அப்பா இயேசுவின் நாமத்தில் அப்பா கட்டி செபிக்கிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, தேசத்தில் அழிவை கொண்டு வருகிற அப்பா இந்த ஆவிகள் அப்பா இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக ராஜா. அவர்களோட செயல்கள் எல்லாம் அப்பா ஆண்டவரே கட்டப்படட்டும் அப்பா ஆண்டவரே கர்த்தாவே. தேசத்தில் இருக்கிற அப்பா ஆண்டவரே எல்லா விதமான அப்பா ஆண்டவரே மோசமான காரியங்களை அப்பா கொண்டு வருகிற, நாசத்தை விளைவிக்கிற அப்பா மக்களை அப்பா ஆண்டவரே கர்த்தாவே நோய்களுக்குள்ளாக அகப்பட வைக்கிற அப்பா எல்லா பொல்லாத ஆவிகளும் அப்பா ஆண்டவரே வான மண்டலங்கள் அப்பா செயல்பட்டு கொண்டு இருக்கிற அப்பா எல்லா பொல்லாத ஆவிகளையும் அப்பா நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்களுடைய கிரியைகள் அப்பா அழிக்கப்படட்டும் ராஜா. அவர்களுடைய காரியங்கள் அப்பா தேசத்தில் அப்பா ஆண்டவரே நிறைவேறாதபடிக்கு அப்பா ஆண்டவரே கர்த்தாவே எல்லா காரியங்களும் கட்டப்படுவதாக ராஜா. அப்பா மக்களுக்கு அப்பா தீமையை விளைவிக்கிற எல்லா காரியங்களும் அப்பா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஒழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் அப்பா ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஜீசஸ், நன்றி ஆண்டவர் இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி அப்பா. இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, யூதாஸ் காரியத்தை பிசாசு இயேசுவை காட்டி கொடுக்கும்படி அவன் இருதயத்தை தூண்டுகிறானா. இன்னைக்கு தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டிய தேவ பிள்ளைகள், பிசாசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் நிறைய பேரை தூண்டி விடுறான். இதை உணராமல் இருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் பார்க்கும்போது மோசேக்கு விரோதமாக எப்படி ஆரோனும் மிரியாமும் எழும்பினார்களோ அவங்கள தூண்டி விட்டு பிசாசு எழுப்பி விடுறான். ஆனால் கர்த்தருடைய கோபம் அவங்க வந்தது. அதே போல் இன்றைக்கும் ஊழியங்களுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக பிசாசு பல மனிதர்களை தூண்டி விடுகிறான். அந்த பிசாசுடைய தூண்டுதலுக்கு இடம் கொடுத்து இன்னைக்கு ஊழியர்களுக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக பல மீடியாக்கள், பல மனுஷர்கள் எழும்பி இருக்கிறாங்க. இதெல்லாம் முழுவதுமாய் முடக்கப்படணும். ஊழியர்களுக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக பேசினா அதற்குண்டான ஆக்கினை தீர்ப்பு இருக்குது என்பதை ஒவ்வொருவரும் உணரணும். இந்த குறிப்புக்காக சிஸ்டர் சித்ரா இதற்காக ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம் அப்பா. இந்த விண்ணப்பத்துக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா உம் சமூகத்தில் வருகிறோம் அப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஊழியக்காரர்களுக்காக வருகிறோம் ராஜா. ஒவ்வொரு ஊழியர் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விரோதமாக செயல்படுற பொல்லாத சத்துருவை நாங்கள் அப்பா இயேசுவின் நாமத்தினால் அப்பா கடிந்து அப்புறப்படுத்திக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா தேவ பிள்ளைகளும் சரி, அப்பா ஊழியம் செய்கிற வீடுங்களெல்லாம் சரி, அப்பா ஸ்தோத்திர விரோதமாக செயற்பட எல்லா செயல்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்திக்கிறோம்ப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா சபையில் அப்பா ஊழியக்காரங்களை பேசுறது அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஊழியம் செய்கிறங்களை பேசுறது அப்பா, விரோதமான செயல்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பா ஸ்தோத்திர சகோதரருக்கு விரோதமாக செய்கிற செயல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துரைத்தன ஆவி அப்பா, இதயத்தில் துரைத்தன ஆவியை இயேசுவின் நாமத்தினால் அங்கே கட்டி அப்புறப்படுத்திக்கிற ராஜாவே அப்பா. ஆமேன் அப்பா. விரோதமாக செயல்பட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நீங்கள் அப்பா ஊழியக்காரருக்கு விரோதமாக செயல்படுற எல்லா செயல்களும் ஆண்டவரே அப்பா நீ வருகைக்குள்ள
அப்பா அக்கினிகள் தீர்க்கப்படுமே அப்பா. ஊழியக்காரன் கனப்படுத்துருவன் பிதாவின் அப்பா சமூகத்தில் கனப்படுத்துருவன் என்று சொல்லிடுறே ராஜாவே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் யாருமே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அது பொறாமை ஆவி அப்பா, எரிச்சல் ஆவி அப்பா, அவங்க பேசுகிறாங்க அவங்க இருக்கிறாங்களே நம்மளுக்கு கிடைக்கலன்ற அந்த எரிச்சல் ஆவியெல்லாம் இயேசுவின் நாமத்தை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்திக்கிற ராஜா. அவனுக்கு ஏற்ற பலனை நீ தந்திருக்கிறீ ராஜா அப்பா. அவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அவங்களுக்கு திராணியை கொடுத்து அந்த திராணிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் ஆண்டவரே அப்பா. விரோதமான செயல் பழுகிற அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர ராஜா அப்பா. வீட்டில் ஜபிக்கும் போது அப்பா விரோதமாக செயல் பண்ற இப்படி அப்படின்னு என்று பேசுகிற அந்த பொல்லாத சத்துருவை இயேசுவின் நாமத்தை நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிற ராஜா அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்ப்பா பலவீனமா இருக்கிறாங்களோ அப்பா, நீர் தானே சொல்லி இருக்கிற சகோதரர்கள் அப்பா ஒவ்வொருத்தருக்கும் கனப்படுத்தி அப்பா அவங்களை உயிர்ப்பிருக்கிற அப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் அப்படி ஒன்ற பிள்ளைகளா தேவ பிள்ளைகளா மாறணும் தப்பா அப்பா. உன் நாமத்தை நாங்கள் அப்பா மகிமைப்படுத்தணும் தப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. வேறு எந்த காரியம் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது ராஜா அப்பா. அந்த முழு சுத்தமான இதயமா இருக்கணும் ராஜாவே. ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆக்குனீங்களே பிசாசு ஆனவன் அப்பா இப்படியெல்லாம் விரோதமா செய்து அப்பா ஸ்தோத்திரம் சத்துருக்கு விரோதமா போராடுகிற பொல்லாத சத்துருக்களை அப்பா நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிற ராஜா. ஊழியக்காரங்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம் அப்பா. சபையை கனப்படுத்துகிறோம் ராஜா அப்பா. ஸ்தோத்திரம் எல்லாரும் ஆண்டவரே எந்த தேவ பிள்ளைகளா இருக்கட்டும் ஆண்டவரே, பேசுறதுக்கும் அதிகாரம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். எங்க மத்தியில் உங்க நாமம் மகிமைப்படுவதாக. நீரே எங்கள் பெரியவராக நாங்கள் சிறுவராக இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் துதி கனம் வல்லமை உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே இயேசுவே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராய் அவர் சென்ற பொழுது அந்த எருசலேமுக்கு நடக்க போகிற காரியங்களை பார்த்த பொழுது அவருடைய உள்ளம் உடைந்தது. கண்ணீரோடு அவர் பார்க்குறாரு, அந்த எருசலேமை பார்க்குறாரு. எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீ சிந்தியாமல் இருக்கிறையேன்னு சொல்லி அவர் கண்ணீரிட்டு அழுதாராம். ஆனால் இன்றைக்கி தேவ பிள்ளைகள் யாராலும் முடியும்னா இந்த ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக மனமுருகி உள்ளம் உடைந்து நம்ம ஜெபிக்கணும். உத்தரவாதம் எடுக்கணும். உத்தரவாதம் எடுத்து எத்தனை ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்குது. இன்னும் இயேசுனுடைய அன்பை ருசி பார்க்காதனால பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறாங்க. என்னுடைய உள்ளம் உடைஞ்சது எப்போ அப்படின்னா, ஒரு சின்ன தம்பி என்னுடைய ஏரியாவில் சபை முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஆட்டோவில் போகும்போது 41 வயது, பைபாஸில் கிராஸ் பண்ணியிருக்கிறான். ஒரு சின்ன பைக்கோட ஹேண்டில் பார் அவனுடைய வயிற்றில் குத்தி இருக்குது. அந்த குத்துனதில் உள்ளே இருக்கிற கிட்னியை பாதிக்கப்பட்டு அவன் இறந்துட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் இறந்துட்டான். 41 வயசு, 2 பெண் குழந்தை இருக்குது அவனுக்கு. பார்க்கும்போது ஒரே மாதிரி யோசித்தேன், ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாதனால நான் எத்தனையோ முறை அதே பைபாஸில் ஜீசஸ் ரெடீம்ஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் அந்த தாம்பரம் பைபாஸில் இறங்கி தான் நான் கிராஸ் பண்ணி வருவேன். ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார். ஆனால் அந்த தம்பி 41 வயசு தம்பி இறந்து போனான். அப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாதனால எத்தனை ஆத்துமாக்கள் இன்றைக்கி இந்த உலக போர், இந்த பலவிதமான யுத்தங்கள்னால எத்தனை பேர் இறந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் எடுத்து கண்ணீரோடு தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும்போது நிச்சயம் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்தில் கொண்டு வருவார். இந்த குறிப்புக்காக இப்பொழுது சிஸ்டர் ரெபேக்கா இதற்காக ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் கொடுக்கப்பட்ட இந்த காரியத்திற்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே பதில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனையோ ஆத்துமாக்கள் ஆண்டவரே பாவத்திலே அக்கிரமத்திலே அழிந்து கொண்டு போயிருக்காங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிற எங்கள் தேவாதி தேவன், எங்கள் ராஜாதி ராஜன். ஆண்டவரே, எத்தனையோ விபத்துகள் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் மூலியமாக ஆண்டவரே அப்பா எத்தனையோ பேர் நரகத்தில் போகிறாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனை பார்க்கிலும் ஆண்டவரே என்னுடைய துதி உன் நாவில் இருக்கட்டும் என்று சொன்னீரே. ஆமாம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போக்கிலும் வரப்பிலும் எங்களை பாதுகாக்கிற எங்கள் தேவாதி தேவன் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே எவ்வளோ ஆண்டவரே வாகனங்களை ஓட்டி செல்லுகிற எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆத்துமாக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லா ஆபத்திலையும் ஆண்டவரே விலகி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு அசுத்த ஆவியா
அவங்கள தொடாத அளவுக்கு, எல்லையின் பிசாசுகள் தொடாத அளவுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் அப்பா ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினால எல்லா அந்தகார ஆவிகளை கர்த்தருடைய நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிற ராஜா ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு கூட்ட பாவத்தில் அழிந்து போகிறது ஆண்டவரே, அக்கிரமத்தில் அழிந்து போகிறது ஆண்டவரே. அநேக பேர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, வெள்ளம் போல மரணத்திலையும் ஆண்டவரே பாதாளத்துக்கும் நேராய் ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்காங்க ராஜா. ஆண்டவரே, இதற்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அந்த ஜபாவி எங்களுக்குள்ள கொடுங்க, அந்த விண்ணப்பத்தின் ஆவியை கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா இஸ்ரவேல் அப்பா அப்பா அந்த ஈரான் அப்பா அந்த இடத்துல யுத்தங்கள் நடந்து ஆண்டவரே, அந்த இடத்துல பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மரணத்தில் போகிறாங்க ராஜா. அந்த இடத்துல ஆண்டவரே ஒரு எழுப்புதலை போடுங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, உம்முடைய வருகை சமீபமாக இருக்கு ராஜா. அந்த இடத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவங்க எல்லாம் மனம் திரும்பி ஆண்டவரே ரட்சிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. அந்த இடத்துல இயேசுவே என்று கதறி கூப்பிடக்கூடிய அவங்க உள்ளத்தை திறங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், எப்பா எங்கள் குடும்பங்களை நேசிக்கிற எங்கள் தேவன் ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நேசிக்கிற எங்கள் தேவன், எங்களுடைய பிள்ளைங்கள்லாம் பாதுகாக்கிற எங்கள் தேவன் ஆண்டவரே. அந்த இடத்துல நீங்கள் ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேணும் ராஜா. அப்போ அவங்க ரத்தத்தில் மூடுங்க ஆண்டவரே. அவங்க செய்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் உணர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. எந்த ஒரு துன்மார்க்கன் மரிப்பதை காட்டிலும் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதை உமக்கு பிரியம் என்று சொன்னீரே அப்பா. எந்த ஒரு மனுஷனும் ஆண்டவரே மறிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாதாளத்து நரகத்துக்கு போக நீங்கள் வரவில்லை ஆண்டவரே. உலகம் முழுவதும் ரட்சிப்படையவும் ஆண்டவரே அப்பா இலவசமாய் கொடுத்த அந்த ரட்சிப்பை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் அப்பா அந்த மீட்பை பெறுவதற்காக நீ இந்த பூமிக்கு வந்தீங்க ராஜா. ஆண்டவரே, நீ இருக்கிற நாட்களில் ஆண்டவரே யுத்தத்தின் மூலியமாகவும் போரின் மூலியமாகவும் ஆண்டவரே பாவத்தின் மூலியமாகவும் அக்கறத்தின் மூலியமாகவும் எந்த ஜனங்களும் சாகாத அளவுக்கு கர்த்தாவே அப்பா உம்முடைய எழுப்புதல் சீக்கிரம் வர வேண்டும் ஆண்டவரே. இதோ நான் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது பற்றி எறிய வேண்டும் என்று சொன்னீரே அப்பா. எல்லா இடத்துலையும் உம்முடைய அப்பா அக்னியை போடுங்க ராஜா, அது பற்றி எறியணும் ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்துலையும் அப்பா எந்த பிள்ளைகளும் மரணத்துக்குள்ள போகாத அளவுக்கு கர்த்தாவே நீர் காத்து கொள்ளுங்க. உம்முடைய அன்பை எவ்வளோ பெரியது என்பதை நீர் வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. அப்போ நீர் எங்கள் மேலே வைத்த அன்பு விருதாய் போகாத அளவுக்கு எல்லாரையும் ஆண்டவரே அநேக இக்கட்டில் விழுந்த உன்னை உன் ஜீவனை உயிர்ப்பித்து உன்னை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி உன்னை மேன்மை பாராட்ட செய்வேன் என்று சொன்னீரே. யாருமே அப்பா அப்படிப்பட்ட பாதாளத்துக்கு போகாத அளவுக்கு உங்கள் ரத்தம் பாய்ந்த கரங்கள் எல்லாரையும் தூக்கி எடுக்கணும். எங்களை காக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நீர் காக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. என் தேவன் அப்படியா செய்யப்படுற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவர் இயேசுவே, நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவ பிள்ளைகள் ஜெபிக்க முடியாதபடி ஆண்டவருக்காக செயல்பட முடியாதபடி இருக்கிற காரியம், அந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நேற்று ராத்திரி ஒரு சொப்பனம், அதில் ஒரு சர்ப்பம், ஒரு பாம்பு எங்கள்